வணக்கம் நேயர்களே. ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். தினம் தினம் பல்வேறு தலைப்புகளுடன் விவாத நேரத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய நேரத்தின் தலைப்பானது அத்தியாவசியமானது. அத்தியாவசியமான பொருள் கிடைக்குமா என்ற கேள்விக்குறியை ஒட்டியதுதான் இன்றைய தலைப்பு. தலைப்பை பார்க்கலாம். சிலிண்டரை தொடர்ந்து பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு. பெட்ரோல் டீசல் வாங்க படையெடுக்கும் வாகன ஓட்டிகள். கையிருப்பு போதிய அளவு இருப்பதாக மத்திய அரசு தகவல். வாகன ஓட்டிகள் அச்சப்பட தேவையில்லை முதல்வர் ஸ்டாலின். எரிபொருள் கையிருப்பு எவ்வளவு நாட்களுக்கு தாக்குப்பிடிக்கும்? இது உங்களுடைய கேள்வி. இந்த கேள்விகளுக்கு விடையளிப்பதற்காக, தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் தனியார் ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர் திரு அன்பழகன் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் இரா ஸ்ரீனிவாசராவ் அவர்கள். சார் வணக்கம். மக்கள் வழிகாட்டி இயக்கத்தின் திரு டி.சி. ராஜேஷ் அவர்கள். வணக்கம். அன்பழகன் சார், உங்களிடமிருந்து வருகின்ற பதில் அத்தனையும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தர வேண்டும். ஏனென்றால் ஒரு 3 நாட்களாகவே ஒரு மிகப்பெரிய அச்சம் குடும்ப தலைவிகளை வாட்டி கொண்டிருக்கிறது. குடும்ப தலைவிகளை தொடர்ந்து அது எப்படியாக இருந்தாலும் தலைவர்களையும் அந்த குடும்பத்தின் உறுப்பினர்களையும் முதலில் பாதிக்கும். அந்த செய்திக்கு தயாராவதற்கு முன்னதாகவே பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என்ற மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் ஆனது அத்தனை பேரையும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது என்ன மாதிரியான நிலைமை இப்பொழுது இருக்கிறது? இப்போ மேடம், இன்னைக்கு கிட்ட நீங்க ஒரு சென்னையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட இப்ப காலையில இருந்து பாத்தீங்கன்னா எல்லா பெட்ரோல் பங்க்லையும் கூட்டமா இருக்கு. நாங்க இந்த ஆயில் நிறுவனங்களை தொடர்பு கொண்டு உடனே நாங்க கேட்கிறோம், என்ன சார் இது மாதிரி பிரச்சனையா இருக்கு, எல்லாம் பப்ளிக் எல்லாம் பயப்படுறாங்க, என்னன்னு இல்லை சார், நம்ம டீசல் பெட்ரோல் போதிய அளவு இருக்கு. போதிய அளவுனா எவ்வளவு நாளைக்கு சார்? இல்ல சார், நமக்கு இருக்கு, அது ஒரு தட்டுப்பாடே இல்ல. இப்ப கிட்டத்தட்ட நாங்க ஆம்னி பஸ் மட்டும் மேடம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் லிட்டர் நாங்க பயன்படுத்திருக்கோம் டீசல் மட்டுமே. அதனால உங்களுக்கு இப்ப எதனாச்சும் தட்டுப்பாடு, இப்ப பெரு நிறுவனங்களை நாங்களே ஓனா ஃபியூல் ஸ்டேஷன் வச்சு அங்கேயே நாங்க கன்சியூமர் டீசல்னு சொல்லிட்டு கொஞ்சம் 2-3 ரூபாய் விலை குறைவா வாங்கி நாங்க பயன்படுத்துறோம். அது மாதிரி எங்களுக்கு எந்த தட்டுப்பாடு இல்ல, கரெக்டா வந்துகிட்டே இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல, ஃபியூல் வந்துகிட்டே இருக்கு. அதனால எஸ்பியும் சரி, இந்தியன் ஆயிலும் சரி, ரிலையன்ஸும் சரி, எஸ்பிசிஎல் எல்லாருமே எல்லாம் போதிய அளவுல இருக்கு, ஒரு பிரச்சனை இல்ல சார். நீங்க இப்ப அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. இல்ல நாங்க முன்னெச்சரிக்கை நாங்க ஸ்டாக் வைக்கிறோம்னா எதுவும் தேவையில்லை. நீங்க இப்ப நம்ம ஃபியூல் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால இப்ப நீங்க ஒரு பயப்பட தேவையில்லை. நீங்க எப்போது சாதாரணமா புக்கிங் எல்லாம் நீங்க 90 நாளுக்கு எப்போது மாதிரி புக்கிங் பண்ணலாம், ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவிக்கிறாங்க. சரிங்க சார். என்னை பொறுத்தவரை அதாவது எண்ணெய் நிறுவனங்கள் உங்களிடம் தெரிவிக்கிறார்கள், நீங்கள் எங்களிடம் தெரிவிக்கிறீர்கள். ஆனாலும் பார்த்து கொண்டே இருக்க மக்களுக்கு பயத்தோட அளவு தான் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. சாலையில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லா பெட்ரோல் பங்க்லும் நீங்கள் பார்த்த மாதிரியே நீங்கள் எண்ணெய் நிறுவனங்களிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு 90 நாட்கள்ன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கின்ற வார்த்தையை சொல்லிட்டீங்க. ஆனால் பப்ளிக் அந்த ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. அவங்க எல்லாருமே பங்குக்கு படையெடுக்கிறதோ இல்லை. அதை தொடர்ந்து வருகின்ற பல செய்திகள் பார்த்தீங்கன்னா, அதை தொடர்ந்து வர பல செய்திகள் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் மூடப்பட்டு இருக்கிறது, கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, இந்த மாதிரியான தகவல்கள் கசிந்து கொண்டிருக்கிறது. அதனால எல்லாருக்குமே பயத்தோட அளவு அதிகமாகி இருக்கிறது. அதற்கு முன்னதாக நிகழ்ச்சியில் இணையத்தின் வழியாக நம்முடன் இணைகிறார் வலதுசாரியிலிருந்து திரு வெங்கடேஷ் அவர்கள். அவரை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். சார் வணக்கம். ஓகேங்க சார். அன்பழகன் சார் சொல்லுங்க, ஒரு சாமானியனின் சந்தேகம், சாமானியன் பயத்திற்கு உங்களுடைய விளக்கம் என்ன? இப்ப நம்ம இப்ப எரிவாயு பிரச்சனை இருக்குங்கிறத அரசு ஒத்துக்கிறாங்க, அது சரி பண்ணணும்னு சொல்றாங்க. இப்ப பெட்ரோல் டீசல் இப்ப நமக்கு தட்டுப்பாடு இல்ல. நம்ம சென்னை ரீஜனுக்கு தேவையானதே இங்கே கிட்டத்தட்ட போதிய அளவு இருக்குங்கிறாங்க. அப்புறம் நிறைய மத்திய இதுலயும் அவங்களோட தொகுப்புலையும் நிறைய இருக்குங்கிறாங்க. அதனால 90 நாட்களுக்கு தேவையானது நம்மகிட்ட இருக்கு, இப்ப பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மேஜர் சப்ளைஸ் இந்தியன் ஆயில் பிளஸ் எஸ்பிசிஎல் மீதி இப்ப நயக்ரா மாதிரி எங்களுக்கு மைசூர்ல இருந்து வருது. அவங்க எல்லாமே போதிய அளவு இருக்கு, நீங்க பயப்பட வேண்டிய போதிய ஸ்டாக் வைக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையான வேலை சொல்லியிருக்காங்க. இதே பையன் எங்க ஆபரேட்டருக்கு இருக்கு.
எனக்கு இன்னைக்கு காலையில இருந்து நேத்துலாம் வந்து நம்ம கூடுதலா ஸ்டாக் வைப்போமா இல்ல இப்போதைக்கு 30,000 லிட்டர் போதுமாங்கிறத கேக்குறாங்க. இல்ல தேவையில்லைன்னு சொல்லி நான் வந்து எல்லாம் சொல்றேன். டிக்கெட் புக்கிங்கும் நார்மலா போயிட்டு இருக்கு. அவ்வளவுதாங்க சார். அந்த நீங்க அந்த வார்த்தை தான் சார் அப்படி காதுகள்ல தேனா மாதிரி பாய்ந்ததுன்னு சொல்ல. நார்மல் புக்கிங் அப்படின்னா ரேட் வில் பி நார்மல், அந்த வெயிட்டிங் டைம் இல்ல அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிறேன். ஆமா. அடுத்து ஸ்ரீனிவாசராவ் சார், எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. போதிய கையிருப்பு இருக்கிறது, 90 நாட்களுக்கு இருக்கிறது. பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் லிட்டர் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க. அதுவே 90 நாட்களுக்கு வாங்கக்கூடிய அளவுதான் இருக்கும் பொழுது இந்த பயம் என்பது தேவையான பயமா இல்ல உருவாக்கப்பட்ட பயமா? இந்த பயத்திற்கு பின்னணி என்ன சார் இருக்கு? இல்லை, இந்த பொதுவாக இந்த தட்டுப்பாடு நிகழ்வதற்கு காரணம் போர், ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் வந்து இதுதான் காரணம். அந்த ஹார்மோஸ் நீர்வீழ் சந்து இருக்குது பார்த்தீங்களா, ஜலச்சந்தி, அந்த பகுதியில் இந்தியாவுடைய கப்பல் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கப்பல் சரக்கு ஏற்றி நின்று, அது வெளியே வந்தால் தான் நம்ம நாட்டுக்கு வந்து நார்மலான சமையல் எரிவாயுவாக இருக்கட்டும், டீசல், பெட்ரோல் எல்லாமே நமக்கு வந்து சாதாரண நிலைக்கு மாற முடியும். ஆனால் இப்பொழுது அவசரகால நிலை தான். ஏன்னா ஹோட்டல் சங்கங்கள் எல்லாம் உரிமையாளர் சொல்லிட்டாரு, நாங்கள் இன்னும் ஒரு 2 நாளைக்கு தான் எங்களால் கையிருப்பு இருக்குது, நாங்கள் ஹோட்டல் வெளிப்படையாகவே அறிவிச்சிருக்காங்க நாங்கள் மூட போகிறோம்னு. இன்னமும் ஒரு வார காலம்தான் இந்த பேருந்து மற்ற இதெல்லாம் இயக்குவதற்கான போதுமான கையிருப்புகள் இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர்வதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. நகர முடியாது. புஷ்பக் பரிமல் 2 கப்பல்கள் வந்து வந்திருக்கு. இதற்கு முழு பொறுப்பு மத்திய அரசு தான். இது மோடி அவர்கள் இப்பொழுது அமெரிக்காவோடு நல்ல நட்பு நாடு என்றார், ட்ரம்ப்போடு நல்ல நட்போடு இருக்கிறார். இப்போ மெத்தன்யாகு வந்து விருதுலாம் கொடுத்துருக்காரு மோடி அவர்களுக்கு. அவர்கிட்ட பேசி எப்படியாவது நம்ம நாட்டு 145 கோடி மக்கள் இருக்கிறாங்க அந்த நாட்டில், எங்கள் நாட்டில் நீங்கள் வந்து தாராளமயமாக நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயுலாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி வாங்குங்க. இல்லை ஒருவேளை இவருடைய நண்பர் தானே மெத்தன்யாகு, பேசி போரை நிறுத்துவதற்கு இவர் ஏற்பாடு செய்யலாம். இதையெல்லாம் விட்டு நாங்கள் வந்து திருச்சியில் பேசுகிறாரு, இது அப்படி ஒரு போலியான ஒரு இதாக நடக்குது, நாங்கள் வந்து எப்பொழுதும் மத்திய அரசு மக்கள் மீது அக்கறை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி பேசுகிறார். ஆனால் யதார்த்த சூழல் என்னென்னா, இவங்க இந்த மத்திய அரசு கவனமின்மை காரணமாக, போதுமான கையிருப்பு இல்லாத காரணமாக மக்களை தெருவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஸோ அவங்களோட எரிசக்தி கொள்கை வந்து அது சரியில்லை அப்படின்னு. வெளியுறவு கொள்கையே சரியில்லை. வெளியுறவு கொள்கையே சரியில்லை. எரிசக்தி எங்க கப்பல் ஏற்றி நிற்கும் பொழுது நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர் தானே விருது வாங்கினீங்கல்ல, இஸ்ரேலில் போயிட்டு விருது கொடுத்தாங்கல்ல, பார்லிமெண்ட்டில் பேசிட்டு வரீங்க, 2 நாள் கழிச்சு மிகப்பெரிய போர் நடக்குது, உலகம் முழுக்க ஸ்தம்பித்து போகுது. இந்தியாவுக்கு மட்டும் அந்த சூழல் இல்லை, மற்ற நாடுகளுக்கும் அந்த சூழல். ஆனால் இந்தியாவுக்கு அதிகமான சூழல். ஏன்னா 145 கோடி மக்கள், வேர்ல்டுலேயே நாம தான் ஃபர்ஸ்ட் மக்கள் தொகையில். எல்லாருடைய அந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கட்டாயம் இன்று வந்து சிலிண்டர், சமையல் எரிவாயு, டீசல், பெட்ரோல் இதெல்லாமே வந்து அடிப்படையான ஒரு விஷயமாக மாறி போச்சு. இதை நிவர்த்தி செய்வதற்கு மத்திய அரசு முன்வர வேண்டும். முடிந்தால் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய நண்பர் மெத்தன்யாகுவிடமும் ட்ரம்பிடமும் பேசி போரை நிறுத்துவதற்கு அவர் ஆவணம் செய்ய வேண்டும். சரிங்க சார். இது மத்திய அரசு மீது விடுதலை சிறுத்தை வைக்கின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு. சரிங்க சார். வெங்கடேஷ் சார், செயலிழந்த மத்திய அரசு உடனே பதவி விலக வேண்டும் என்பதா எங்களுடைய கோரிக்கை. என்ன சார் ஆரம்பிக்கும் போது சின்ன குற்றச்சாட்டா ஆரம்பிச்சு கடைசியில தெருவுக்கு வந்துட்டாங்க, மக்கள் எல்லாம் தெருவுக்கு வந்துட்டாங்க. தெருவுக்கு வந்து எல்லா சின்ன சின்ன கடைகள் எல்லாம் மூடி போயிட்டு, எல்லா சிறு வியாபாரங்கள் எல்லாம் நலிஞ்சு போச்சு. இந்த 2-3 நாள்ல எல்லாமே மூடிட்டாங்க. ஏன்னா இந்த பெட்ரோல், டீசல், அது இல்லாம வந்து எரிவாயு ஃபுல்லா மூடி போயிட்டு. இதுக்கு யார் காரணம்? வருகை புரிந்து யார் காரணம்? மோடி அரசு தான் காரணம். அதனால அது வந்து பதவி விலகுன்னு சொல்றோம். ஓகேங்க சார். வெங்கடேஷ் சாரோட பதில் கேட்கலாம். வெங்கடேஷ் சார், உங்களோட பதில் தான். நீங்க உங்களோட இருக்கையில கொஞ்சம் அப்படி பின்னாடி நகர்ந்து இவங்க கேட்குற கேள்விக்கு நீங்க முன்னாடி பதில் சொல்லுங்க. அதாவது இதற்கு பிரதமர் தான் காரணம். அதாவது அவங்கள அடிப்படை கொள்கை, அதுக்கப்புறம் அரசியல் கொள்கை, வெளியுறவு கொள்கை, எரிசக்தி கொள்கை எல்லாத்தையும் சொல்லி நீ நடுத்தெருவில் மக்கள் நிற்பதற்கு
முழு முதல் காரணம் பிரதமர் மோடி அவர்கள் தானே ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவே நான் வைக்கிறேன் மக்கள் மேடையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பதில் என்ன? என்னுடைய பதில் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திமுகவும் திமுக கூட்டணி கட்சியும் தான். ஒழுங்கா இல்லாம தேவையில்லாம இங்க இருந்து அமெரிக்கன் எம்பசிக்கு நாங்க ஊர்வலம் போறோம்னு போயிருந்தோம். இரு நாட்டு வெளியுறவு கொள்கைக்கு குந்தகம் விளைவிக்கிற வேலையை இந்திய இறையாண்மைக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் அது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. சரிங்க சார், அப்படியே கொஞ்சம் சார் வெங்கடேஷ் சார் கம்ஃபர்டபிளா கொஞ்சம் பின்னாடி சாஞ்சுக்கோங்களேன், உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் ஓகே ஓகே சார், ஓகே ஓகே டன். உலக நாடுகள்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம இஷ்டத்துக்கு இங்க எப்போதுமே தண்ணி வரலன்னா இங்க ஜல்சக்தியில தண்ணி வரலன்னா உடனே ஊர்வலம் போற இவங்க, வக்பு வாரியத்துக்கு எதுக்காக உடனே ஊர்வலம் போற இவங்க இப்ப என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உலக நாடுகள் எது நடந்தாலும் மோடி தான் காரணம். உடனே நான் போறேன். அவரு நம்மளோட விடுதலை சிறுத்தை நண்பர் ஒண்ணு சொல்லிக்கொள்ள விரும்புறேன். முதல் முறையாக இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் விருது கொடுத்தாரல்ல, விருது கொடுத்தவரிடம் உங்களுக்கு அவர் நேரடியா ஏதோ சொல்ல விரும்புறாரு, அவர் சொல்றதை கேட்டலாம். விருது கொடுத்தவரிடம் கேட்டு போரை நிறுத்த வேண்டியதானே? சொல்லுங்க. உண்மை பண்ணுங்க. உலக நாடுகள்ல முதல் முறையாக இந்த போர் வீரியம் அடைகிற இந்த நேரத்துல 335 மெட்ரிக் டன்ல கச்சா எண்ணெய் முதல் முறையாக மாண்புமிகு பாரத பிரதமர் வேண்டுகோள் ஈரான் வேண்டுகோள் விடுத்ததன் விளைவாக நம்மளுடைய ஹர்முஸ் ஜலசந்திலிருந்து ஒரு கப்பல் வெளியே வந்திருக்குன்னா அது இந்திய கப்பல் தான். நாங்கள் எந்த கப்பலையும் அனுமதிக்கவில்லை என்று ஈரான் அரசு அறிவித்திருக்கிறது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. நெறியாளர் கொஞ்சம் அனுமதிக்கணும், அவர் கொஞ்சம் அமைதியா இருக்கு சொல்லுங்க. நெறியாளர் கொஞ்சம் அவர் அமைதியா இருக்கு சொல்லுங்க. பெருசெல்லாம் அப்புறம் காட்டி சொல்லுங்க. நான் பேசி முடிச்சா குறிச்சு வச்சுட்டு பேச சொல்லுங்க. அவர் பண்ண காமெடி எல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தாலும் எதனா நான் எதிர்ப்பு தெரிவிச்சேன்னா செம்ம காமெடி பண்ணாருல, நான் கேட்டேன்ல. வெயிட் பண்ணுங்க. முதல் முறையாக 335 மெட்ரிக் டன் உள்ள கச்சா எண்ணெய் கப்பல் ஜல்முர் சந்தியிலிருந்து முதல் முறையாக மாண்புமிகு பாரத பிரதமரின் முயற்சியால் வெளியில் வந்திருக்கிறது. இது உலக சாதனை. இது முதல்ல நோட் பண்ணிட்டேன் சார். நீங்கள் இங்க இருந்து ஊர்வலம் போனதால ட்ரம்ப் திருமாவளவன் ஊர்வலம் போயிட்டாரு, உடனே நாங்க ரிசைன் பண்ணிட்டு நம்ம போராடி பாட்டு சொல்ல போறோம். என்ன காமெடி பண்றீங்க? பங்களாதேஷ்ல இந்துக்கள் அடிக்கப்பட்டப்ப நீங்க என்ன தூங்கிட்டு இருந்தீங்க? போரை நிறுத்த சொன்னோம். பெஹல்காம் தாக்குதல் நடக்கிறப்ப தூங்கிட்டு இருந்தீங்க. இந்துக்கள் உலகம் எங்கும் கொண்டாடப்படுறப்ப தூங்கிட்டு இருந்தீங்க. ஆனா வக்பு வாரிய சட்டத்துக்கு வரிஞ்சு கட்டிட்டு வருவீங்க. இங்க ஈரான் போறது வரிஞ்சு கட்டிட்டு வருவீங்க. ஈரான் போறது ட்ரம்ப் மாண்புமிகு பாரத பிரதமர் பண்ண சொன்னாரு. என்ன கதை சொல்லிட்டு யார் எல்லாரும் காமெடி பண்ண மடைமாற்றி பண்ணிட்டு இருக்கு? உங்களுக்கு வேண்டியது மத்திய அரசு எடுத்து போராடுற ஒரு போராட்டம். ஆக்கப்பூர்வமான விஷயத்த முதல்ல பேசுங்க. நீங்க அடிச்சு விட்டுனா நான் சொல்லுவேன் ஈரான் அமெரிக்கன் இஸ்ரேல் வாருக்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் சொல்லுவேன். நீங்க போல என்ன பண்ணுவீங்க நீங்க? ஆமா, நாங்கதான் மத்திய அரசு ஆண்டுகிட்டு இருக்கோம் சார். நாங்க மத்திய அரசு ஆண்டுகிட்டு இருக்கோமா? இந்த நாட்டோட பிரதமர் எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்களா? சொல்லுங்க. நீங்க தாங்க சொல்றீங்க தலைவர், எங்கள் தலைவர் மோடி அவர்கள் தான் இந்த நாட்டுடைய பிரதமர் சொல்றீங்க. அவர் தானே பிரதமர், அவரு தானே சொல்லணும். அவர் அமைதியா வெனிசுலால ட்ரம்ப் போய் வெனிசுலா அதிபரை கைது பண்ணா போராட்டம் பண்றாங்க கம்யூனிஸ்ட். இந்த பக்கத்து வீட்டுல நம்மளுடைய சொந்தங்கள் நாங்க நேர்ல 8 பேரை வெட்டி கொள்றப்ப ஒரு கண்டன கொடுக்க துப்பு இல்ல அந்த கம்யூனிஸ்டுக்கு. வெனிசுலா அதிபரை அவங்க கைது பண்ணிட்டாங்க. உடனே ட்ரம்புக்கு எதிராக நாங்க போராட்டம் பண்றோம். என்ன மாண்புமிகு பாரத பிரதமர் சொல்றாரு ட்ரம்ப். சார், அதாவது குற்றச்சாட்டு வைக்கலாம், விமர்சனம் வைக்கலாம், வார்த்தைகளை கையாளும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கலாமே. கோபம் வரலாம், அந்த வார்த்தைகளோட ஒரு கவனம். ஏன்னா நான் கேட்கறது ஒரே விஷயங்க. இந்த தமிழ்நாட்டுல என்னென்ன அட்டூழியங்கள் திமுக ஆட்சி சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 8500 கோடி கொலைகள் 5 வருடங்கள் நடந்திருக்கு. சரிங்க சார், அது அப்புறம் சார். நான் கேட்கறது என்னன்னா, போதிய அளவு கையிருப்பு உள்ளது அப்படின்ற வார்த்தைகளில் எவ்வளவு தூரம் நம்பிக்கை இருக்கிறது? நல்லா கேட்டுங்க. நான் சொல்றதுதான் அண்ணா நம்ப மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளான மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் பாரத் பெட்ரோலியமே, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்துஸ்தான் ஆயில் கார்பரேஷன் எல்லா 3 பெரிய ஆயில் கார்பரேஷன் நிறுவனங்கள் பேச்சுவார்த்தை பண்றப்ப மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து தயவு செய்து அண்ணா பார்க்க சொல்லுங்க. 29 நாட்களுக்கு ஸ்டாக் இருக்கிறது. இது வேண்டும் என்றே திமுக
கூட்டணி கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் வகுப்பெடுக்கணும் கெட்ட பெயர் ஏற்படுத்தணும்னு சிலிண்டரை வச்சு போராட்டம் சிவகங்கையில் நடந்த போராட்டம் சிலிண்டர் வச்சு போராட்டம் போலீஸ் சிலிண்டர் தூக்கிட்டு வெளியில போனோம்னா எங்களுக்கு போராட்டமே வேணாம் சிலிண்டர் திருப்பி கொடுக்கணும் ஆங்காங்கே வேண்டுமென்றே இவங்க பொய்யான மாயை உருவாக்குறாங்க. முன்னாடி 21 நாள்ல வந்திருக்கு சிலிண்டர், இப்ப 4 நாட்கள் எக்ஸ்ட்ராவாய் 25 நாள் வரும். போதிய கையிருப்பு நம்மளிடம் இருக்கிறது, இதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல. நாம 60% வெளிநாடுகளை சார்ந்திருக்கிறோம். உள்நாட்டு உற்பத்தியில் 40% நம்மளிடம் நம்மளே தயாரிச்சுக்கிறோம். நமக்கு வேண்டிய கச்சா எண்ணெயும் நமக்கு தேவைய கேஸையும் நம்ம தயாரிச்சுக்கிறோம். அந்த உற்பத்தி திறனை மாண்புமிகு பாரத பிரதமர் உற்பத்தியை அதிகரிக்க சொல்லியிருக்கிறார். அவ்வளவுதான். இது ஒரு விஷயமான ஒரு தடை தான் தவிர ஒரு தேக்கம் தான் தவிர இதை வைத்து ஒரு அரசியல் பண்ணி எப்படியாவது ஓட்டு. சரிங்க சார், ஓகேங்க சார், அரசியலை விட்டுறலாம், ஓட்டு வங்கி விட்டுறலாம், மக்களை ஏமாத்துறதெல்லாம் விட்டுறலாம். போதிய அளவு கையிருப்பு இருக்கும் பொழுது இந்த விலையேற்றம் என்பதை எதற்காக, இப்ப தேவையில்லாத விலையேற்றத்தை எதற்காக மக்கள் மீது திணிக்க வேண்டும்? 2022 இது பெட்ரோல் டீசல் விலை ஏற்றப்பட்டது. 2022க்கு அப்புறம் இங்க 2026 மார்ச் வந்துட்டோம். இதுவரை பெட்ரோல் டீசல் விலை எந்த மாற்றமும் மோடி அரசாங்கம் கொண்டு வரவில்லை. என்ன நிறுவனங்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன ஆணையிட்டு இருக்குன்னா, உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை அதிகமானால் லாபத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், உலகளாவிய கச்சா நிலை கம்மியானாலும் அதே விலையில் தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் படிதான் இன்னைக்கு எண்ணெய் நிறுவனங்கள் தான் இருக்கக்கூடிய விலையை நிர்ணயிக்கின்றது. தயவு செய்து மக்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இவ்வளவு பேசுறீங்களே, ஒவ்வொரு முறையும் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டி கொண்டு வாங்க. நீங்க தான் அவ்வளவு பேசுங்க. தங்கம் தனசர் சொல்லுங்க, ஜிஎஸ்டி கவுன்சில் போட்டுல. சரிங்க சார், அதுக்கு ராஜேஷ் சார் என்ன பதில் சொல்றாரு பாப்போம். நம்ம ராஜேஷ் சார், மத்திய அரசு வாங்குறது நாங்க ஒத்துக்க மாட்டோம், ஜிஎஸ்டில வாங்கன்னு சொல்லி மற்ற மாநிலத்தை பேசுங்க, ஜிஎஸ்டில கொண்டு வாங்க. சரிங்க சார், நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசலாம் வெங்கடேஷ் சார். சார், நான் அவர்கிட்ட கேட்கணும், அதுக்கு முன்னாடி இவர் குறுக்கிட்டாரு, ஒரு வரினா ஏதாவது சொல்லிருங்க. போதுமான கையிருப்பு இருக்குன்னு சொல்றாங்க. மத்திய அரசு சொல்லுகின்றது போதுமான கையிருப்பு இருக்கும் பொழுது சிலிண்டருக்கு புக் பண்ணும்போது சிலிண்டருடைய எண்ணே மாறி போய் முடக்கப்பட்டிருக்கிறது. இருங்க, நீங்க பேசும்போது நான் சொல்ல முடக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இவங்க சொல்ற மாதிரி பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. கேஸுக்கு கிட்டத்தட்ட 200 ரூபாய் அதிகப்படுத்தியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே மாறி போச்சு. ஹோட்டல் உரிமையாளர்கள், அன்றாட வியாபாரிகள் எல்லாமே எதிர்பார்க்கிறாங்க. இது யதார்த்த சூழல். இதை தெரிஞ்சுக்காம மத்திய அரசு அவருடைய நண்பர் தான் நெத்தன்யாகு போற நிறுத்த சொல்லுங்க. சரிங்க சார், முடிவு கொண்டு வர சொல்லுங்க. ராஜேஷ் சார், அதாவது அரசியல் இல்லாமல் இரண்டு பேருமே தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது இது அரசியல் கட்சிகளை காரணமாக காட்டி வாக்கு வங்கி இல்ல அவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சி அதெல்லாம் அந்த பக்கம் தள்ளி விட்டு ஒரு மக்களோட ஒரு வழிகாட்டு இயக்கத்திலிருந்து வந்திருக்கீங்க. மக்களுக்கு இதனால் என்ன பாதிப்பு? இந்த நிஜமாவே அன்பழகன் சார் கூட சொன்னாரு, இல்ல போதிய கையிருப்பு இருக்கிறது, நல்லா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நார்மல் புக்கிங் அப்படின்னா அப்போ கட்டணம் உயராது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தியை தான் அவர் எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. நீங்க சொல்லுங்க. அதாவது எரிகிற அடுப்பை அணைக்கிற செயல், எரிகிற அடுப்பை அணைக்கிற செயல் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதாவது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாண்புமிகு முதலமைச்சர் சொல்கிறாரு பயப்பட தேவையில்லைன்னு. அவர் ஒரு நாம்ஸுக்காக சொல்கிறார், மக்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணுன்றதுக்காக. அதே மாநில அரசாங்கத்துக்கு கடமைகள் இருக்குது. உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புன்ற ஒரு துறையை வச்சு அதுக்கு 4 IAS ஆஃபீஸர்ஸை வச்சு அதுக்கு ஒரு மினிஸ்டர் போட்டு எல்லாமே பண்ணுறாங்க. அப்போது இது மாதிரி ஒரு வேர்ல்டு லெவலில் 2 நாடுகளுக்கு போர் நடக்கிறப்போ எதிரி ஆட்டும் அப்படின்றது தெரியும். அப்போக்கு அதுக்கு ப்ரீகாஷன்ஸாக இவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்றதை வில்லாவரியாக சொல்லலை. அது ஒன்று. அடுத்தது பொதுமக்கள் இந்த 2-3 நாளில் பெட்ரோலுடைய விலை 100 ரூபாய் 84 பைசாவும், டீசலுடைய விலை 92 ரூபா 39 காசாகவும், கேஸ் சிலிண்டர் போடுறாங்க பாருங்கள் ஆட்டோவுக்கு, அது கிலோவுக்கு 91.50 ஏறி இருக்குது. அதே போல் எல்பிஜி சிலிண்டர் இந்த 3 டேஸில் 60 ரூபா உயர்த்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, ஆட்டோ புக்கிங்க்கு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக புக்கிங் ஆகி 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு சிலிண்டர் சப்ளை பண்ணணும். அந்த நிலை இப்போ முழுமையாக தடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம்
மத்திய அரசாங்கமா மாநில அரசாங்கமா இப்படின்ற ஒரு நிலையில பார்க்குறப்போ யாருமே வந்து பொதுமக்களுக்காக குரல் கொடுக்குறவங்களாக பொதுமக்களாக பாடுபடுறவங்களாக இல்லை. நீ பெரியவனா நான் பெரியவனானது. நீ பண்ண தப்பா ஆமா ஆமா. இப்போ மாநில அரசாங்கம் என்ன சொல்றது, மத்திய அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போர்க்கொடியை தூக்கி வாக்கு அறுவடை பண்றதுக்கு அவங்க தயாராகிறாங்க. அதுக்கு கூட்டணி கட்சிகளை சப்போர்ட் பண்றாங்க. மாநில அரசு மத்திய அரசு என்ன சொல்றது, இல்லை எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவர் வந்து ஆம்னி பஸ்னுடைய அசோசியேஷனுடைய லீடர் சொல்றாரு, இல்லவே இல்லை 90 டேஸுக்கு வந்து ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு 4 மணி நேரம் நான் லைன்ல நின்று ஒரு 2 வீலருக்கு ஒரு 6 லிட்டர் பெட்ரோலுக்கு 4 மணி நேரம் வெயில் நின்று சைதாப்பேட்டையில் அஸ்வினி ஏஜென்சியில நின்றுட்டு வரேன். சரி, இது வேண்டுமென்றே உருவாக்கப்படுகின்ற பயமா, இல்ல எல்லாருமே நார்மலா இருந்தாலே நார்மலா பெட்ரோல் போட்டு போயிருக்கலாமே, இதற்காக இந்த தேவையில்லாத பயம் வந்து லைன்ல நின்று நீங்களோ பயப்பட்டு அடுத்தவங்களுக்கு இந்த பயத்தை வந்து கொண்டு போறீங்க, தேவையில்லாத பதற்றத்தை ஏன் உருவாக்க வேண்டும் என்ற அரசு? இப்போ நான் ஸ்டுடியோக்கு வரப்போ திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே டிக்கெட் ஏஜென்சியாண்ட ஒரு மேடத்தானே நான் புக் பண்ண டிக்கெட்டு, சார் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தவிக்கிறோம் சார்ன்னு சொல்கிறாங்க. என்ன மேடம்னு கேட்டால், ட்ரெயினில் வர பேசஞ்சருக்கு ஃபுட் சப்ளையை நிறுத்திட்டாங்க சார்ன்றாங்க. அப்போ காரணம் என்ன, அங்கே சிலிண்டர் வந்து தட்டுப்பாடு இருக்கிறதுனால. இது நிதர்சனமான உண்மை தானே. அப்போ மக்களுடைய பட்டவர்த்தனமான கஷ்டங்களை நஷ்டங்களை அலசி ஆராய்ஞ்சு அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் தவறிவிட்டது. அதை விட்டுட்டு வந்து இவர் ஆட்சியை விட்டு போகணும்னு சொல்றதும் அவங்க வந்து ஆட்சியை விட்டு கலந்து போகணும்னு சொல்றதும் இதெல்லாம் ஏற்புடையதல்ல. இப்ப இருக்கிற நிலைக்கு நான் சொன்னது போல எரிகிற அடுப்பை வந்து அணைக்காதீங்க அப்படின்னு சொல்றோம். அதுக்கு என்ன வழி? எரிகிற அடுப்பு வந்து கண்டிப்பா அணைக்கப்படாமல் அது எரிய வேண்டும்ன்றதா எல்லாரும் முழு பொறுப்பு இருக்கணும். மாநில அரசு எந்த விதத்தில் இருக்கும்? வெளியுறவு கொள்கை யாருக்கிட்ட இருக்கு? எரிபொருள் அதாவது வெளிநாட்டில இருந்து வாங்குகின்ற சக்தி மத்திய அரசுக்கு இருக்கா, மாநில அரசுக்கு இருக்கா? மத்திய அரசு தான் இது எல்லாமே செய்ய வேண்டியது. இல்ல இல்ல அப்படி நம்ம ஒரு தரமா அப்படி தள்ளிட்டு போக முடியாது சார். காரணம் ஃபுட் அண்ட் சிவில் சப்ளை என்பது இந்துஸ்தான் பெட்ரோல் பங்கும் வாட்ச் பண்ணது, இந்தியன் பெட்ரோல் பங்கும் வாட்ச் பண்ணது, அரசாங்கம் அதே போல இந்தியன் கேஸ் எல்லாத்தையும் வாட்ச் பண்றது. மாநில அரசாங்கத்துக்கு இத்தனை பொறுப்புகள் இருக்குல்ல, கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு இருக்கிறப்ப வந்து ஸ்டாக் இருக்குது கண்காணிக்கணும்ல அவங்க. இப்ப அன்பழகன் சார் சொல்லும் பொழுது கூட இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்த உடனே உடனடியாக நாங்க வந்து தொடர்பு கொண்டு கேட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் தேவைப்படுறதுனால அப்ப அதே பொறுப்போடு அனைவரும் செயல்படணும் அப்படின்றதுதான் இது. அது இல்லைன்றதுதான் ஒரு குற்றச்சாட்டா இருக்குது. அன்பழகன் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது அரசாங்கம் சொல்கின்ற அந்த வார்த்தைகள், அடுத்து எண்ணெய் நிறுவனங்கள் உங்களிடம் சொன்ன வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை மட்டும் நம்பி நீங்கள் இருக்க போகிறீர்களா, இல்ல நீங்க உங்க சைட்ல இருந்து என்ன ஸ்டெப் எடுக்க போறீங்க? இல்ல மேடம், இப்ப வந்து இன்னைக்கு முக்கியமான நம்ம பேசிக்கா பெட்ரோல் டீசல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எரிவாயு ரொம்ப முக்கியம் மேடம். இதை பேஸ் பண்ணித்தான் எல்லாமே வர்த்தகமே மாறும். சொல்ற மாதிரி ஹோட்டல்லா இருந்தாலும் சரி, எல்லா டிரான்ஸ்போர்ட்டா இருந்தாலும் எல்லாமே இதை பேஸ் பண்ணித்தான் வரும். இப்ப எங்களுக்கு பொறுத்தவரை மேடம், நீங்க வந்து இப்ப நாங்க வாலியமா இப்ப அசோசியேஷன் ஒரு கன்சூமர் பங்கு வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50,000 லிட்டர் வாங்குறோம்னா அவங்க வந்து எங்களுக்கு முன்னுரிமை பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி நாங்க வந்து அட்வான்ஸ் புக்கிங் போட்டுதான் அதுக்கான புக்கிங் எல்லாம் போட்டு வைக்கிறோம். அவங்க வந்து டிமாண்டே இல்லைங்கிறாங்க. இப்ப இதுவரை இப்ப வந்து டிமாண்டே இல்லைங்கிறாங்க. இன்னொரு மாற்று ஏற்பாடு நாங்க ஒரு ஈவினிங் மீட்டிங் வச்சிருக்கோம். அதை தவிர வந்து நம்மகிட்ட வந்து இப்ப கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல ஒரு 5800 பஸ்ஸஸ் இருக்கு. அதுல இவி பஸ்ஸஸ் எவ்வளவு இருக்கு? எங்கள்கிட்ட இவி பஸ்ஸஸ் வந்து ஒரு 300 பஸ்ஸஸ் இருக்கு. இப்ப அதை வந்து டிமாண்ட் வந்தால் நம்ம எப்படி அதை ஆப்ரேட் பண்ணலாம், அது மாதிரி மாற்று ஏற்பாடுலாம் நாங்க இப்ப இது பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் சிஎன்சி ஃபியூல் நமக்கு எப்படி கிடைக்க போகுது, இதெல்லாம் நாங்க இருக்குது இன்னைக்கு மாலை வந்து சம்பந்தமான ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம். எல்லா நிறுவனத்திலையும் நாங்க வந்து எழுத்துப்பூர்வமா கேட்டிருக்கோம். சரிங்க சார். மீட்டிங் இருக்குன்னு போதே எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அது வந்து ஹீட்டிங்கா தான் இருக்குது. ஏன்னா ஹோட்டல் உரிமையாளர்கள் கூட முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, இல்ல ஹோட்டல் உரிமையாளர்கள் கூட என்ன சொன்னாங்கன்னா, இல்ல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு முதல்ல. அப்புறம் அது படிப்படியா போயிட்டு என்ன ஆச்சுன்னா, இல்ல உங்களுக்கு எல்லாம் சாம்பார் கிடையாது, சட்னி மட்டும்தான், குருமா கிடையாது, அதுக்கப்புறம் இப்போ மீல்ஸ் கிடையாது, ஒன்லி வெரைட்டி ரைஸ் தான். இப்போ விலையேற்றம் ஆரம்பித்திருக்கிறது. இப்போ சார் கூட சொன்னாங்க, இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு, இவங்க ட்ரெயினில் ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணலன்னு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது தன்னுடைய அந்த ஏற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது மக்களுக்கு பயம் அதிகரிக்கும். அப்போ உங்களோட சைட்லேயும் நீங்கள் சில அஜெண்டா வச்சுருப்பீங்க, இந்த நிலைமைக்கு போனால் இதை பண்ணலாம், அந்த நிலைமைக்கு போனால் அதை பண்ணலான்னு. இதில் பொதுமக்கள் பாதிக்கப்படாதவாறு நீங்கள் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கிறீங்க? அந்த மாற்று வழியில மாற்று எரிவாயு வந்து டீசல்ங்கிறது ஒரு இது மேடம். மாற்று எரிவாயு சிஎன்சி ஃபியூல் பிளஸ் வந்து இவி பஸ்ஸஸ் இருக்கு. இப்ப நாங்க வந்து டே நைட் 2 சிங்கிள் ஓட்டுற வண்டி வந்து இப்ப வந்து இவியா மாத்தலாம். இப்ப வந்து பஸ் இப்ப வந்து டீசல் வண்டி ஓட்டுற இடத்துல வந்து இவி ஒரு டிமாண்ட் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. இவி பஸ்ஸஸ் நம்ம ஆல்டர் பண்ணி பண்ணலாம். டீசல் பயன்பாடு வாகனத்தை குறைக்கலாம். அதை வந்து ஒன்லி நைட் சிங்கிள் மாதிரி ஓட்டலாம். அது மாதிரி இதெல்லாம்
பண்ணிட்டு ஓகே இருக்கோம். சார், பெட்ரோல் டிரைவன் மீட்டிங்ல வெஹிக்கிள்ல இருந்து இவி போறீங்க, நல்லது. அந்த காஸ்ட் இந்த காஸ்ட் எப்படி இருக்கும்? காஸ்ட்டை கன்சியூமர் தலையில வச்சுட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் கம்யூட் பண்ணி தான் ஆகணும், வேலை விஷயமாகவோ வேறு எந்த விஷயமாகவோ, மெடிக்கல் எமர்ஜென்சி. ஆனா அவங்களுக்கு பிரைஸ் அதிகமாகும் போது, காஸ்ட் அதிகம் போது நிச்சயமா அது பொதுமக்களோட தலையில மிகப்பெரிய ஒரு சுமையா இருக்காதா? நீங்க இப்ப வந்து நீங்க ஆம்னி பேருந்துனாவே இந்த ஒரு விலை ஏற்றங்கிறது ஒரு எல்லாரும் ஒரு இதுவா இருப்பது. நீங்க கிட்டத்தட்ட நார்மலா 365 நாள்ல கிட்டத்தட்ட 30 நாட்களை தவிர்த்து மீதி நாட்களை எல்லாம் அரசு கட்டணத்தோட குறைவா விட்டுரும். நீங்க இந்தியாவிலே பாத்தீங்கன்னா தமிழகத்துலதான் அரசு கட்டணம் வந்து ரொம்ப குறைவு, அதை விட குறைவா விட்டுரும். சார் நீங்க சொன்னீங்க, ஆனா இங்க 2 பேர் ஸ்டுடியோல வந்திருக்கிறவங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்களா இல்ல இந்த டாபிக்க பார்த்து சிரிக்கிறாங்களான்னு தெரியல. அதை பற்றி விரிவாக பேசுவோம். அன்பழகன் சார் நீங்க சொல்லுங்க. நம்ம பிரேக்குக்கு முன்னாடி நீங்க ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அதாவது அரசு பேருந்துகளோட கட்டணத்தை விட குறைவாகவே தான் ஆம்னி பேருந்துகளோட கட்டணம்லாம் இருக்கு அப்படின்னீங்க. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது நடைமுறையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அனைவருக்கும் ஒரு சந்தோஷம் கொடுக்கின்ற வார்த்தைகளாகத்தான் இருந்தது. ஆனால் அரங்கிற்கு வந்திருந்த 2 விருந்தினர்கள் அதை மறுக்க செய்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. நீங்க சொல்லுங்க. அவரே சிரிக்கிறார். இல்ல நீ ஒண்ணு இல்ல, இன்னைக்கு வந்து ஒண்ணு இல்ல, நீ அப்படியே மொபைல் எடுத்து ஒரு ஆப் ஓபன் பண்ணுங்க, சென்னை டு மதுரை போடுங்க. சென்னை டு மதுரை பொறுத்தவரை நான் அரசு பேருந்து வந்து கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா ஒரு 20% அரசு பேருந்து, மீதி கிட்டத்தட்ட 80% வந்து ஆம்னி பேருந்துங்கிறது. 240 பேருந்து இன்னைக்கு லைவா பாரு, 240 பேருந்து சென்னை டு மதுரை காமிக்குது. அதுல மினிமம் கட்டணம் வந்து நீங்க வந்து அரசு பேருந்துல ஒரு ஏசி ஸ்லீப்பர்ல வந்து கட்டணம் வந்து 780 ரூபா. நீங்க 226 ரூபாய்க்கு நீங்க கட்டணம் இருக்கு. 226ல இருந்து 450 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 100 பேருந்து கட்டணம் இருக்கு. இன்னைக்கு நான் லைவா பார்த்து சொல்றேன் எல்லாமே. சரிங்க சார், ஓகே. ஸ்ரீனிவாசராவ் சார், இதுக்கு மேல அவர் எப்படி ஆப் ஓபன் பண்ணுங்க, இதுதான் நடைமுறைன்னு சொல்றாரு. அதை முழுமையா மறுக்கிறேன். அதாவது என்னன்னா யதார்த்த சூழல். ரெட் பஸ் ஆப் ஒன்று இருக்கு, அதில் ஓப்பன் பண்ணீங்கன்னா பொதுவாகவே வந்து சென்னையிலேருந்து திருச்சி போகிறதற்கு ஒரே கட்டணம் தான். அதில் நீங்கள் எங்கே இறங்கினாலும் ஒரே கட்டணம் தான் போடுறாங்க. குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்ச அளவு 900 ரூபாய் 800 ரூபாய் கம்மி இல்லாமல் போடுறதே கிடையாது. இது வந்து இயல்பாக ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற இது. அரசு பேருந்து இங்கிருந்து நீங்கள் திருச்சிக்கு போகணும்னா 245 ரூபாய், அதிகபட்சம் பெரிய வண்டியாக இருந்தால் 300 ரூபா தான் அரசு பேருந்துடைய இது. ஆனால் இவங்க பண்ணுறது வந்து அது இப்போ சிலிண்டர் டீசல் விலைன்னா இது 2 மடங்கு அதிகமாக இருக்கும், 3 மடங்கு அதிகரிக்கிறது. நீ சொல்லும்போது அவங்க இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம்னா கூட நீங்க 2 மடங்கு 3 மடங்குன்னு நீங்க ஏதோ ஆப்ஷன்ல உட்கார்ந்திருக்க மாதிரி சொல்றீங்க. ஆக்சுவலா 10 நாளைக்கு முன்னாடி ஆன்லைன்ல பாருங்க மேடம், ஏன் மேடம் சும்மா போய் ஆன்லைன்ல பார்த்து செக் பண்ணுங்க. ஒரு 250 ரூபாய் டிக்கெட் போட முடியும் மேடம், போட்டு பாருங்க. அவர் தொழிற்சங்கத்துல அவர் வந்து ஆம்னி பஸ் சங்கத்தினுடைய தலைவர் பேசுறப்ப சொல்றாரு, அது கேட்கறதுக்கு காதுக்கு தெளிவா இனிப்பா இருக்கிறது. ஆனா கடந்த வாரத்துல கோயம்புத்தூர் சென்னை அது வந்து கவர்மெண்ட்னுடைய பஸ்ஸினுடைய இது 650 ரூபாய் 700 ரூபாய் தான் ஸ்லீப்பர்ல. ஆனா இவங்களுடைய இதுல தனியார் இதுல 1800 ரூபாய் கொடுத்துட்டு வந்தேன். அப்ப இது சிரிக்காம அரசு கட்டணத்தை விட நாங்க வந்து ரொம்ப குறைவா கொடுக்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு தோழர். நீங்க இப்படி சொல்றது நீங்க வந்து கூட உள்ள கட்டணத்தை மட்டும் தான் பேசுறீங்க. இப்ப நீங்க 250 வண்டியில இதுல 10 வண்டி கூட போட்டிருப்பாங்க சார். நீங்க கூட உள்ள வண்டியில புக் பண்ண குறைவான ஒரு வண்டியில நல்ல சர்வீஸ் பண்ண ஐயா நீங்க சொல்ற இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி 300 பஸ் நாங்க வந்து மின்சார பேருந்துகளை இயக்க போறோம், அதே போல சிஎன்ஜி கேஸ் சிலிண்டர் பஸ்களை இயக்க போறோம்னு சொல்றீங்க. அரசாங்கத்துல இப்ப தனியார் கான்ட்ராக்ட்ல இருக்கிறது அதே ஆபரேட் பண்ண முடியாம திணறுது மாநில அரசாங்கம். அப்படி இருக்கிறப்ப ஒரு தனியார் ஆம்புலன்ஸ் வந்து எந்த அளவுக்கு நீங்க சாத்தியப்படுத்துவீங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 5800 வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கு, ரோட்ல ஏற்றிக்கிட்டு இருக்க. சர்வீஸ் எல்லாம் பார்த்து எந்த சர்வீஸ் குறைவா இருக்கு. 5800 சர்வீஸ் ஒரு நாளைக்கு. சாமானிய மக்களுடைய இதுவா பாருங்க சார். ஹம்பக்குங்க இவங்க எல்லாமே சோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது இல்ல ஐடி பீப்பிள்ஸ் தான் இவங்க டிராவல்ஸ் அதிகமா யூஸ் பண்றாங்க. சாமானிய குப்பன சுப்பன டிராவல்ஸ்ல அப்படி இருக்கிறப்ப அதாவது 250 பேருந்துகள் இருக்குது, இந்த குறைந்த கட்டணத்தோட இருக்கிற பேருந்துகளும் அங்க இருக்குது. அத போய் நீங்க செலக்ட் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதிகமான கட்டணம் இருக்கிற பேருந்துகளை மட்டும் எடுத்துட்டு எப்படி நீங்க அதை ஆப்ல அதிகமா வருது, வள வருது அதிகமா. நீங்க வந்து சாதாரண ஹோட்டல்ல சாப்பிட்டு ஏர் பஸ்ல குறைந்த கட்டணம் கிடையாது, கூட தான் இருக்கு. அதனால நீங்க வந்து குறைந்த அளவு
சாதாரண ஹோட்டல் இருக்கு, பெரிய ஹோட்டல் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி நீங்க பண்ணலாம். ஐயா நீங்க சொல்றத நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க சொல்றத நாங்க ஏத்துக்கிறோம் ஐயா. நீங்க அரசு கட்டணம் 780 ரூபா இருக்கு. அதே அரசு கட்டணம் வந்து பாருங்க, 780 ரூபா ஏசி ஸ்லீப்பர். அதாவது ஒரு ட்ரெயின்ல ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் இருக்கு, ஸ்லீப்பர் இருக்கு, ஏசி டயர் 1 2 3 இருக்கு. அந்த நிலை மாதிரி தான் நீங்க சொல்றது அதே தான். ஆனா விலைவாசி இருக்கு. இந்த 3 நாள்ல எவ்வளவு அளவுக்கு ஏறி இருக்குன்னு பாருங்க. டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடால டிரான்ஸ்போர்ட் ஏத்துறீங்க, எல்லாமே அதுதானே சார் இருக்கு அடிப்படையே. இப்போ ராஜேஷ் சார், நீங்க அந்த குப்பன சுப்பனம் பத்தி பேசுறீங்க. அன்பழகன் சாரையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு பெட்ரோல் டீசல் விலையால எல்லா பொருளும் உயரப்போகுது. அப்படி உயரும் பொழுது இந்த பேருந்து கட்டணத்தை அவங்க உயர்த்தணும் அப்படின்றது அது நேச்சுரலா நடக்கிற விஷயம் தான். பாதிப்பு வந்து மிடில் கிளாஸ் பீப்பிள்ஸ்க்கும் கீழே இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களுக்கு தானே. அப்பர் கிளாஸ் பீப்பிள்ஸ்க்கு டோன்ட் பாதர். உயர்த்தணுங்கிறது நீங்க சொல்லிருங்க, உயர்த்துறது அதை நாங்க எதிர்க்கிறோம். ஆனா இவர் நார்மலான கட்டணம் இருக்குது, அதான் அரசு பேருந்தோட குறைவா இருக்குது அப்படின்னு பொது வெளியில சொல்றதால தான் நாங்க அதை எதிர்க்கிறோம். சரி வெங்கடேஷ் சார், இப்போ இவங்க எல்லாம் பேசுனதுல இருந்து ஆன்லைன்ல போய் பாருங்க சார், ஆன்லைன் லைவா போய் பாருங்க சார், பாத்துட்டு என்ன சொல்லுங்க சார். இன்னைக்கு அரசு கட்டணம் 780 200 ரூபாய்க்கு சென்னை டு மதுரை சிங் பஸ்ல பாருங்க இருக்கு. 3 பஸ் லைவா இருக்கு பாருங்க, பார்த்து இப்ப இல்லைன்னா சொல்லுங்க. சரிங்க சார். வெங்கடேஷ் சார் நீங்க சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நீங்க வந்து டிராவல்லயே இருக்கக்கூடிய ஒருத்தர், அதனால உங்களோட பார்வையில இப்ப இந்த விலை ஏற்றமானது இல்ல இந்த தட்டுப்பாடு ஆனது இதெல்லாம் சாமானிய மக்களை பாதிப்பதற்கு ஒரு சில நாட்கள் ஆகும். ஆனால் இந்த பேருந்து கட்டணம் அப்படின்றது உடனடியா பாதிக்கும். இந்த பாதிப்பில் இருந்து மக்கள் வெளியே வர வேண்டும் என்றால் என்ன மாதிரி அவங்க அந்த பிரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்கணும்? சார் நீங்க பேசுறது கேட்கல. மத்திய அரசு என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் கொடுக்கணும் மக்களுக்கு? இப்போ சார் அன்மியூட் பண்ணுங்க வெங்கடேஷ் சார். சார் நீங்க பேசுனது கேட்கல, அன்மியூட் பண்ணுங்க சார். இப்பதாங்க சார் கேக்குது. நீங்க முதல்ல இருந்தே பேசுங்க. ஏன்னா நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப முக்கியமானது. முதல்ல இருந்தே சொல்லிருங்க. இல்ல நானும் அதான் சொல்றேன், தொடர்ந்து சொல்லுங்க, உங்க வார்த்தைகள் ரொம்ப முக்கியம்னு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழருக்கு ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். 2021 திமுகவுடைய தேர்தல் மேனிபெஸ்டோல கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் தருவோம் அவங்க சொன்னாங்க. அதை ஏன் தரலன்னு கூட்டணி கட்சி அவர்கள் கேட்க வேண்டும். அதற்கு எதிர்த்து தமிழ்நாடு ஃபுல்லா அவங்க போராட்ட களத்தை சிலிண்டர் தலையில தூக்கி வச்சுட்டு பண்ணணும்னு நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். ஃபர்ஸ்ட். 2வது, ஆம்னி பேருந்துகளுக்கான விலை ஏற்றத்தை யார் குறைக்கணும்? மத்திய அரசு குறைக்கணும். ஆம்னி பேருந்துகள் தன் இஷ்டப்படி விலையை நிர்ணயம் பண்ணி இன்னைக்கு ஆட்டம் போட்டு இருக்கிறத அதற்கு கடிவாளம் போட வேண்டிய கடமை திமுக அரசாங்கம் இருக்கிறது. திமுக அரசாங்கம் தான் அந்த டூரிஸ்ட் அப்படின்றதுக்கான லைசன்ஸை லஞ்சம் வாங்கி கொண்டு கண்டும் காணாமல் இருக்கிறது. ஒவ்வொரு தீபாவளிக்கும் ஒவ்வொரு பொங்கலுக்கும் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் சொன்னாரு, நாங்க இவ்வளவு பேர் கட்டுப்படுத்திட்டோம், இவ்வளவு ஆம்னி பஸ் டீச் பண்ணிட்டோம், அதிகமா வாங்கினா டோல் ஃப்ரீ நம்பர்ல கொடுங்கன்னு எத்தனை வாட்டி நான் டோல் ஃப்ரீ நம்பர் பண்ணிருக்கேன். நாங்களாம் சின்ன பிள்ளை ஊர் காரைக்குடிக்கு போனா 300 ரூபாயில இருந்து 400 ரூபாய்க்கு போவோம் பிரைவேட்ல. இன்னைக்கு 2500 ரூபாய் 3000 ரூபாய் கம்மி பிரைவேட்ல போகவே முடியாது. அதற்கு இந்த திமுக அரசாங்கம் தான் அதற்கு கூட அந்த திமுக அரசாங்கம் செய்கிற அனைத்து செயல்களுக்கும் ரொம்ப தூக்கி கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் தான் காரணம் நேரடியா குற்றம் சாட்டுறேன். 2வது, இப்ப ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி விரும்புறேன். இங்க எல்பிஜி கேஸ் வந்து டிமாண்டு நீங்க கிரியேட் பண்றது யார் தெரியுங்களா? நேரடியாக எல்பிஜி கேஸை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்குறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 21 நாள்ன்றதை இன்னைக்கு 25 நாள் ஆக்கிட்டாங்க. அவ்வளவுதான் ஒரு மாற்றம். ரைட்டா? எங்க பிரச்சனை வருதுன்னா, இதனால வரையும் எல்பிஜி கேஸை பிளாக்ல வாங்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு தான் இப்பொழுது பிரச்சனை. ஏன்னா இப்ப பிளாக்ல எந்த எல்பிஜி கேஸும் கிடைக்காது. ஏன்னா முன்னாடி ஃப்ரீயா இருந்தது, எல்லாமே கிடைச்சது, வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஃப்ரீ கிடையாது. இன்னைக்கு ஒரு ஹோட்டல்னா அந்த ஹோட்டல்ல குறிப்பிட்ட அளவுதான் எல்பிஜி சிலிண்டர், கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்கும். அதற்கு மேல அவங்க வாங்குறதெல்லாம் பிளாக்ல வாங்குவாங்க. அந்த பிளாக்ல இப்ப கிடைக்கலன்னா அவங்க தடுமாறி என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து சிலிண்டர் இல்லைன்னு ஒண்ணு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு சாமானியனுக்கும் உஜ்வாலா திட்டத்தின் கீழே எல்பிஜி கேஸ் சிலிண்டர் மத்திய அரசு மானியத்துடன் நிறைய பேருக்கு 6 மாசம் கொடுத்துட்டு இருக்கு. அந்த எல்பிஜி கேஸை நீங்க முறைப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா முறைப்படி உங்களுக்கு வந்து சேரும். அதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு ஆயில் நிறுவனங்கள் தெளிவா நம்ம உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கிட்ட தெரிவிச்சிட்டாங்க. 28 நாளுக்கு ஸ்டாக் இருக்குன்னு. இன்னைக்கு வந்து ஜல்மூர் சந்தியில இருந்து கிட்டத்தட்ட 335 மெட்ரிக் டன் உள்ள கச்சா எண்ணெய் நம்மளுடைய மும்பை துறைமுகத்துக்கு வந்துருச்சு. எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மத்திய அரசாங்கம் தெளிவுபடுத்தி விட்டது. 3வது, இங்க இருக்கக்கூடிய
ஒரே வளைகுடா நாடுகளை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அமெரிக்காவுடன் ஒரு புது ஒப்பந்தம் எல்பிஜி கேஸுக்கு நம்ம இறக்குமதிக்கு போட்டிருக்கோம். ஆஸ்திரேலியா நாடு, கனடா நாடு போன்ற நாடுகளும் நமக்கு இந்த கேஸோட இது நிவர்த்தி பண்றதுக்கு நமக்கு முழுமுழுதாக ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அனுமதி அளிச்சிருக்காங்க. முதல் முறையாக ஒட்டுமொத்த இன்டர்நேஷனலே போர்ல பிரச்சனையான போயிட்டு இருக்க ஜலமூர் சந்தியிலிருந்து ஹல்முர் ஜலசந்தியிலிருந்து முதல் முறையாக இந்திய கப்பல் வந்ததுல இருந்து உலக நாடுகளுக்கு நம்மளுடைய மோடிஜி அரசாங்கத்தினுடைய அறிவாற்றல் அந்த தெளிவுபடுத்துறது. தொடர்ந்து எல்லா கப்பலும் அங்கிருந்து வரும். இந்தியாவில் எந்த ஒரு தட்டுப்பாடு இன்றைக்கு வரையும் கிடையாது. 29 நாளுக்கு தேவையான ஸ்டாக் நம்மகிட்ட இருக்கின்றதுல மாற்றல. ஒண்ணு, இங்கு பிளாக்கில் வாங்குவர்கள் எல்லாம் திமுக கட்சியும் திமுக தோழமை கட்சியினுடைய தூண்டுதலின் பேர்ல ஒரு போராட்ட களமா இங்க பொய் பரப்புரையை பண்றாங்க. அவர்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன், நீங்க நேரடியா நீங்க எங்க கேஸ் பதிவு பண்றீங்களோ அங்க போய் பதிவு பண்ணிட்டு அங்க இருந்து நாங்க பதிவு பண்ணது 25 நாள் வரலன்னா நீங்க கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். கொள்ளைப்புறத்தில் வரமாக இந்திய அரசாங்கத்தை ஏமாத்தி கேஸ் மானியம் வாங்குவதற்கும் கொள்ளைப்புற வரமாக இந்திய அரசை ஏமாத்தி கேஸை வாங்கி பிளாக்ல விற்கிறவங்களுக்கு தான் இப்ப மிகப்பெரிய ஒரு செக் கொடுத்துருக்கோம். சரிங்க சார், அந்த மானியத்தை நம்ம விட்டுருவோம் சார். 21 நாள் போருக்கு மத்தியில அவங்க கூட பேசி அந்த ஜலசந்தி வழியாக கப்பல்களை வர வைத்த மத்திய அரசோட அறிவாற்றலை கண்டு உலக நாடுகளே வியந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் மக்கள் ஏன் பயப்படணும்? சரி, இப்படி நான் வட மாநிலத்தில் கடந்த 2 நாட்களாக ஒவ்வொரு கேஸ் ஏஜென்சினுடைய டீலர்ஷிப்பில் போயிட்டு பொதுமக்கள் கன்சியூமரை அடித்து உடச்சி தூக்கிட்டு போகிறோம். வலைதளங்களில் வரி வரியாக வந்துட்டு இருக்கு. அது ஒன்று. எல்லாமே மனதின் குரல்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் வாரந்தோறும் நாட்டு மக்கள் மேலே கரிசனையோடு அக்கறையோடு மாண்போடு கருத்துக்களை வெளியிடுறவர் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை மனதின் குரல் மூலமாக ஏன் தெளிவுபடுத்தலை அப்படின்றது ஒரு கேள்வி. அடுத்தது, இந்த 21 நாள் என்பது நீங்க இல்ல நீங்க சொன்னீங்கல்ல, யாரும் குறுக்கிடாதீங்க ஐயா. நீங்க குறுக்கிட இல்ல உங்களுக்கு ஒண்ணு எங்களுக்கு ஒண்ணு இல்ல, குறுக்கிடாதீங்க தயவு செய்து. நான் பேசிட்ட பிறகு உங்க கருத்து பதிவு பண்ணுங்க சார். இல்ல நான் சொன்ன பிறகு நீங்க பதிவு பண்ணுங்க தயவு செய்து. உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? 21 நாள் 28 நாள் ஓகே டன். 3 நாளுக்குள்ள எல்பிஜி டொமஸ்டிக் சிலிண்டர் 60 ரூபாய் விலையேற்றம். இது யாருக்கு தெரியும்? எந்த பப்ளிக் டிரான்ஸ்பரன்சின்னு சொல்றாங்கல்ல, என்ன டிரான்ஸ்பரன்சி இருக்கு? இரவோடு இரவாக பண பரிவர்த்தனை முடக்கப்பட்ட இந்த அரசாங்கம் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை மனதின் குரல் எங்கே போச்சு? அப்ப சாமானியனுக்கான குரலுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இது. எல்லாமே தூக்கி மாநில அரசாங்கம் தான் இதுக்கு கூட்டணி கட்சிகள் இதுவா விவாதத்தினுடைய தலைப்பு. பாதிக்கப்பட்டிருக்க திருவாளர் பொதுமக்கள், அதுவும் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ், விளிம்பு நிலை மக்கள், அதுக்காக பாரத பிரதமர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? அதுக்கு என்ன சொல்றாரு? மனதின் குரல் எங்கே போச்சு அப்படின்றது தான் கேள்வி. இதுக்கு பதில் சொல்றதுக்கு அவங்க இல்லாம கட்சியை குறை சொல்றதுக்கு தலைப்பை மாத்தி போறாங்க. தலைப்பை மாத்தி போறதுல ஒண்ணும் கிடையாது. இல்ல கண்டிப்பா அது கிடையாது. மக்களை யார் பாக்குறாங்க? நம்முடைய கொஸ்டின் அதுதான். எரிகிற அடுப்பு அணைக்காதீங்கன்னு தான் நாங்க மீண்டும் மீண்டும் பதிவு பண்றோம். சொல்லுங்க சார். அவர் சொன்னார் சிலிண்டர் திமுக அரசாங்கம் சொன்னது. இதே பாரத பிரதமர் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது ஒவ்வொருடைய அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் நாங்கள் ஏற்றுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 14 வருஷம் ஆக போகுது. இதுவரை ஏற்றிருக்காங்களா? யாருடைய அக்கௌண்ட்லேயும் பணம் செலுத்தப்பட்டிருக்கிறதா? பணத்தை பிறகு பிடுங்கியிருக்கிறார்கள். பதிலாக பிடுங்கியிருக்கிறார்கள். இவ்வளோ நெருக்கமாக பேசுகிறாருல்ல, பாரத பிரதமர் அப்படி செஞ்சுட்டா, அப்படி இப்படி செஞ்சவர் ஏன் இவ்வளோ திண்டாட்டத்தில் விட்டாரு? வட மாநிலங்களை ஃபுல்லாக எல்லா ஐயா சொன்ன மாதிரி எல்லா கேஸ் ஏஜென்சி நிறுவனத்தில் எல்லாத்தையும் சூறையாடுறாங்க. தமிழ்நாட்டிலே அது அடுத்து. ஏன்னா தமிழ்நாட்டில் திமுகவும் கூட்டணி கட்சிகளும் தான் இந்த தேவையில்லாத வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. நாங்கள் வதந்தியை பரப்பலங்க, வதந்தியை பரப்பல. சாதாரணமா இப்ப நான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறேன். எங்க உயர்நீதிமன்றத்தில் 2 கேண்டீன் இருக்கு. 2 கேண்டீன்ல எல்லா சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப கலவை சாதம் மட்டும்தான், அது 2 நாள் தான், அது நாங்க மூட போறோன்றாங்க. இது ஒரு உயர்நீதிமன்றத்துல. இருங்க நீங்க பேசும்போது நான் பேசல. என்ன ஆனா இருங்க, நீ இதுக்கு முழுக்க முழுக்க மோடி அரசாங்கம் தான் பதில் சொல்லியாக வேண்டும். மோடி அரசாங்கம் பதவி விலகணும். இது தார்மீக சொல்லி பதவி விலகணும். மாநில அரசாங்கம் தான் பதில் சொல்லி ஆக வேண்டும். மாநில அரசாங்கம் வெளியுறவு கொள்கை வச்சிருக்கு. மாநில அரசாங்கம் வெளியுறவு கொள்கை வைத்திருக்கிறதா சொல்லு. நீங்க தான ஓட்டு போடுறீங்க, உங்க கூட்டணி கட்சி, உங்க முதலமைச்சர் தான் உட்கார்ந்திருக்காரு.
அப்ப 100 ரூபாய் மானியத்துக்கு அவர் தானே பதில் சொல்லணும். நீங்க பதில் சொல்லுங்க. ஏங்க 100 ரூபாய் மானியம் கேஸ் சிலிண்டருக்கு போன் பண்ணா போனே போக மாட்டேங்குது. போனை லாக் பண்ணி வச்சிருக்கீங்க. நிதி அமைச்சர் என்ன சொல்றாங்க? எல்லாம் பழகி கொள்ளுங்கள், விறகு அடுப்புக்கு பழகி கொள்ளுங்கள் மக்கள் அப்படின்னு சொல்லி நிதி அமைச்சர் சொல்றாங்க. என்ன அப்போ அங்க எங்க போயிட்டு இருக்கு பாருங்க. இப்போ தோழர் சொன்ன மாதிரி தோழர் சொன்ன மாதிரி விறகு கடையில போனா விறகு கடையில தீர்ந்து போச்சு, இன்ஸ்டன்ட் ஸ்டவ்வுக்கு போனா அங்கேயும் எல்லாம் காலி தீர்ந்து போச்சு. இந்த இக்கட்டான சூழ்நிலை மத்திய அரசாங்கத்தோட நிலைப்பாடு டிரான்ஸ்பரன்சி ஏன் மக்களுக்கு சொல்லல? மோடி அவர்கள் சொல்ற மாதிரி மனதின் குரல் என்னாச்சு? அன்பழகன் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது ஒரு சிலிண்டரோட விலை ஏற்றம், சிலிண்டர் கிடைக்கவில்லை, தட்டுப்பாடு, இது வந்து குடும்ப தலைவர்களை மட்டுமல்லாமல் தலைவர்கள் அடுத்து எல்லாரையும் பாதிக்கின்ற ஒரு விஷயம். இப்ப ராஜேஷ் சார் என்ன சொன்னாங்க? கேன்டீன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றாங்க, ஹோட்டல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றாங்க. இதெல்லாம் எப்படின்னா அந்த சிலிண்டர் தட்டுப்பாடு, அதிலிருந்து வந்த பிரச்சனைகள் தான். இப்ப இந்த எரிவாயு தட்டுப்பாடு அப்படின்றது, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுன்றது ஆம்னி பேருந்துகளோ அரசு பேருந்துகளோ அந்த போக்குவரத்தை பயன்படுத்துற அத்தனை பேரையும் பாதிக்கும். இப்ப அடுத்து நாங்க மீட்டிங் வச்சிருக்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மீட்டிங்ல போய் என்ன பேச போறீங்க, என்ன டெசிஷன் எடுக்க போறீங்க? இது வந்து அஜெண்டாவை கேட்கிற ஓப்பன்ல அப்படின்னு நினைக்காதீங்க. மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தைகள், நிறைவான கருத்தாக உங்களிடமிருந்து. இப்ப நீங்க பொது போக்குவரத்தை பயன்படுத்துற பயணிகள் வந்து என்னை பொறுத்தவரை பயப்பட தேவையில்லை. ஏன்னா எங்களுக்கு தேவையான எரிபொருள் வந்து இன்று வரை ஒரு தட்டுப்பாடுல ஒரு லேட் கூட கிடையாது. ரெகுலரா லோடு வருது. நாங்க எப்போதும் முதல் நாள் லோடு போடுவோம் 30,000 லிட்டருக்கு மறுநாள். அது மாதிரி எந்த லேட் இல்லை. அது மாதிரி புக்கிங் நாங்க போடுறோம், அட்வான்ஸ் புக்கிங் போட்டிருக்கோம். எந்த பிரச்சனை இல்லாம எங்களுக்கு டீசல் ஒரு பிரச்சனை எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் எண்ணெய் நிறுவனங்களும் உங்களுக்கு போதிய அளவு எங்களுக்கு ஸ்டாக் இருக்கு, நீங்க பிரச்சனை தேவையில்லை, ஓவர் ஸ்டாக் வைக்க தேவையில்லை, நீங்க ஆர்டர் கொடுங்க வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு மாற்று எரிபொருளா வந்து சிஎன்சி வந்து குறைவாத்தம் பயன்படுத்துறா. இதுல கிட்டத்தட்ட ஒரு 80% டீசல் தான் பயன்படுத்துறா. ஒரு 20% வந்து இவி, 10% இந்த சிஎன்சி பயன்படுத்துறா. அது சிஎன்சியும் எங்களுக்கு வர்றது வந்து ஒரு பிரச்சனை இல்லாம இப்ப வந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு எந்த தட்டுப்பாடும் இதுவரை வரல. நீ இப்ப ஹோட்டல் அவங்களுக்கு ஒரு அந்த வர்த்தக கேஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்க, அது உண்மைதான். இப்ப எங்களுக்கு பொறுத்தவரை நாங்க ஆம்னி பஸ் அசோசியேஷன் சார்பா ஒரு மோட்டல் உளுந்தூர்பேட்டையில வச்சிருக்கோம். அங்க வர்த்தக கேஸ் வந்து புக்கிங் வந்து இப்ப லேட் ஆகுது, கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இது வீட்டுக்குள்ள சிலிண்டர் இப்ப நான் எனக்கு புக் பண்ண எனக்கு வந்துருச்சு, எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு தெரியல. அதெல்லாம் தான் சந்தோஷமா இருக்கீங்க, உங்களுக்கு சிலிண்டர் வந்துருச்சு அப்படின்னு உடனே. சரிங்க சார், நன்றி சார், நன்றி. அதாவது முக்கியமா நீங்க சொன்னது என்னன்னா, நாங்க எல்லா விதமான மெஷர்ஸும் எடுத்துக்கோம். கட்டணம் உயராது. சரி ஐயா, நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கிறேன் ஐயா. சரி, அதாவது எந்த தட்டுப்பாடும் இல்ல, நீங்க அதனால போக்குவரத்தும் தட்டுப்பாடு இல்லாம யார் எங்க போகணுமோ அங்க வந்து சிறந்த முறையில எந்த ஒரு விலையேற்றமும் இல்லாம போக முடியும்ன்ற வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. நன்றி. வெங்கடேஷ் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. மேடம், இன்னைக்கு லோக்சபால பெட்ரோலியத்துறையோட இணையமைச்சராக இருக்கக்கூடிய ஹர்தீப் சிங் பூரி தெளிவா தன் விளக்கத்தை கொடுத்திருக்காரு. இங்க கேஸ் தட்டுப்பாடு, எல்பிஜி தட்டுப்பாடு இல்லை. வீட்டு உபயோகம் பண்ணுகிற எல்பிஜி சந்தாதாரர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. கமர்ஷியல் உபயோகப்படுவதற்கு மட்டும் 10 நாட்களில் நிலைமை சரி செய்யப்படும் அப்படின்னு லோக்சபால கேள்வி நேரத்தை தெளிவா பெட்ரோலியத்தினுடைய இணையமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெளிவா தன்னுடைய பதிவை செஞ்சிருக்காரு. இதுல இருந்து ஒன்னே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நான் கேட்ட கேள்விக்கு அண்ணன் கடைசி வரைக்கும் பதிலே சொல்ல. 100 ரூபாய் மானியம் ஏன் தரல, ஏன் போராட்டம் பண்ணுதுன்னா அது கேட்க 15 லட்சம் போடுறாங்க. இப்போதைய தேர்தல் அறிக்கை கணக்குல 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு இந்தியன் குடிமகனுக்கு போடுறேன்னு சொன்னீங்க. ஏறுனதா அதிக பணம் வேணும், எப்படியாவது நம்ம கட்சியை நிலைநிறுத்தணும், உதயசூரியன் சின்னத்துல நிக்க சொன்னா. சரிங்க சார், நிறைவான கருத்து. நிறைவான கருத்து. என்ன பண்றது? மத்திய அரசை குறை சொல்லிக் கொண்டே நீங்க இங்க காலத்தை ரொம்ப நாள் ஓட்ட முடியாது சார். உங்க மாநில அரசுல நம்ம வீட்டு பக்கத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கண்ணை திறந்து பாருங்க. பட்டியலின சகோதரரை நேத்து மானாமதுரையில ஒரு பட்டியலின சகோதரரை கிட்டத்தட்ட லாக்அப் டெத் பண்ணிருக்காங்க. உங்களோட நிறைவான கருத்து சொல்லுங்க. மக்களுக்கு என்ன அகற்றப்படுவீர்கள். சரிங்க சார், நன்றி சார், நன்றி சார். நம்ம நிறைவான கருத்துக்கு போயிடலாம். இன்றைய தலைப்பை ஒட்டி பொதுமக்கள் எல்லாம் சிலிண்டர் வருமா, கேஸ் வருமா, நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி நடக்கும்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கான உங்கள் இவர் சொன்னார்ல, ஈரானில் இருக்கின்ற ஹர்மோஸ் சந்தையிலிருந்து நிலசந்தையிலிருந்து கப்பல் வெளிவந்துச்சுன்னு சொன்னார். அது முழுக்க முழுக்க பொய்யானது. ஈரான் அரசு அறிவித்திருக்கிறது. இவர் மோடி அரசு தான் இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு, எரிபொருள் தட்டுப்பாடுகளுக்கு, டீசல் தட்டுப்பாடுகளுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும். மக்களுடைய
அத்தியாவசிய தேவைக்கு முழு பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று மோடி அரசு பதவி விலக வேண்டும். சரிங்க சார், நன்றி சார், நன்றி. விடுதலை சிறுத்தை கட்சி மிகப்பெரிய கோரிக்கை வைக்கிறது. நன்றி சார். ராஜேஷ் சார், உங்களுடைய நிறைவான மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் மோதுகின்ற ஒரு சூழ்நிலையில் திருவாளர் பொதுமக்கள், அதுவும் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ், அதுவும் விளிம்பு நிலை மக்கள் தலையில முழக்க அரைக்கிற ஒரு கதை. இப்படி இவங்க மாறி மாறி போட்டி போடுறதுனால எரிகிற அடுப்பை இவங்க நிரந்தரமாக அணைத்து விடுவார்களோ என்ற பயம் நடுற வெளியில் பொதுமக்கள் திரண்டு வந்து போராட்டம் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்போது மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் என்ன பதில் சொல்ல போகிறது என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சரிங்க சார், மாநில அரசு மத்திய அரசு பதில் சொல்ல வேண்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த மாதிரியான கிரைசிஸ்ல பொதுமக்களுக்கு வழிகாட்டுற ஒரு இயக்கத்தோட தலைவர் நீங்க, அவர்களுக்கு என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் நீங்க கொடுக்குறீங்க? எந்த பக்கத்துல இருந்து வேணாலும் எப்படி வேணாலும் வரலாம், ஆனால் அதை சந்திக்கக்கூடிய, அதை தாங்கக்கூடிய, அதை தாண்டக்கூடிய சக்தி பொதுமக்களுக்கு வேண்டும். அவங்களுக்கு நீங்க ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறவர்கள் பொதுமக்களோட, பொதுமக்கள் சார்ந்த அமைப்புகளோட, கூட்டமைப்புகளோட அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான முடிவை கொண்டு வந்தால் வழியே இதுக்கு தீர்வு காண முடியாது. இதெல்லாம் கன்சியூமர் சார்ந்த விஷயங்கள், நுகர்வோர் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. நுகர்வோர் அமைப்புகள், நுகர்வோர் கூட்டமைப்புகள் இருக்குது, எங்களை போன்ற இயக்கங்கள் இருக்குது. டே பை டே மக்களை நாங்கள் சந்திக்கிறதுனால, அவங்களோட ட்ராவல் பண்ணுறதுனால அந்த வலியும் வேதனையும் இருப்பது தான் நாங்கள் இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். மற்றபடி இந்த கட்சி வேண்டப்பட்டது, அந்த கட்சி வேண்டப்பட்டது, அவங்க வேண்டப்பட்டதுன்னு அதெல்லாம் கிடையாது. மக்களுடைய வழியை நேருக்கு நேராக மக்கள் வழிகாட்டி இயக்கம் அனைத்து மாவட்டங்களிலும் பயணிக்கிறதுனால தெரியுது. இப்போ வரப்போ எத்தனை பேருங்க, ஒரு நண்பர் வந்து ஹைகோர்ட்டில் வேலை செய்கிறார், ஒரு லீடிங் ஜட்ஜுக்கு அவர் சீனியர் பிஆவாக இருக்காரு. அவர் பேசுகிறாரு, சார் 30 நாள் பொறுத்து தான் நான் சிலிண்டரை புக் பண்ணேன், 3 நாளாக வரல சார், வீட்டுக்கார அம்மா என்ன நீ சிலிண்டர் வருமா ஹோட்டல் சாப்பாடான்னு கேட்குறாங்க, நீங்கள் ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹோட்டல்ஸும் மூடிட்டாங்க. ஆமாம், அதுக்கு நான் அந்த ஏஜென்சிக்கு வந்து ஃபோன் பண்ணி நான் பேசிட்டு வரேன். இப்போ நான் யாருக்கு பொறுப்பு, யார் பொறுப்பு? அதுதான் சொல்றேன். அதாவது இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டா, இவங்க அவங்க மேல சாட்சி சொல்றது, அவங்க இவங்க மேல குற்றச்சாட்டு சொல்றது, திருவாளர் பொதுமக்கள் என்னை போன்ற சாமானிய பிரதான காரணம் இதற்கு வந்து தீர்வு காண்பதற்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் திருவாளர் பொதுமக்களுக்கு, அதுவும் அப்பர் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும். மாநில அரசாங்கம் என்பது ஹம்பக் வேலை. அதாவது குற்றம் சாட்டியோ இல்ல தேசிய தலைவர்கள் குடும்ப தலைவர்கள் மீது குற்றம் சாட்டப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு தேவையான சிலிண்டர் வீட்டுக்கு வரணும், வரணும். அப்படி இருந்தாதான் வீட்டுல இருக்கிற அந்த ஹோம் டிபார்ட்மெண்ட் சரியா வேலை செய்யும் அப்படின்றதுதான் உங்களுடைய நிறைவான கருத்தை சொல்லிடுறேன். ஆமா, அதனால கூடிய மட்டும் வந்து மத்திய மாநில அரசுகள் நீயா நானான்ற ஒரு போட்டியில அந்த ரேஸ்ல போகாம இதுக்கு அடிப்படையான ஆதாரங்கள் என்ன என்பதை அலசி ஆராய்ந்து பொதுமக்களுக்கு டிரான்ஸ்பரன்சியா சொல்லணும், ஒரு நம்பிக்கையை ஊட்டணும். அது வந்து பேட்டியில, வலைதளங்கள்ல, சோசியல் மீடியால வருது மேடம். ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தா உடனே சோசியல் மீடியால வருது. அதாவது இன்ஸ்டன்ட் நியூஸ் வரதை வந்து தடுக்கணும், அவங்க வதந்திகளையும் தடுக்கணும். அதுக்கு வந்து காவல்துறைக்கு இருக்கு, ஆளுங்கட்சிக்கு இருக்கு, எதிர்கட்சி இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. திருவாளர் சாமானிய மக்களும் அதை உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி தங்களை தயார்படுத்திக்க வேண்டும் தான் இந்த முறையில் சொல்றேன். சரி, நிச்சயமா. அதாவது இவ்வளவு அழகாக சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்து பொதுமக்களுக்கு ஏற்பட்டு இருக்கின்ற பயத்தை எல்லாம் போக்குகின்ற வகையில தான் அவங்களுடைய வாதங்களும் கருத்துக்களும் அமைந்திருந்தது. ஸோ பொதுமக்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள். இங்க சொன்னாங்க, அங்க சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, அதனால பெட்ரோல் இருக்காது, டீசல் இருக்காதுன்னு மிகப்பெரிய கியூல போய் நின்று பெட்ரோல் ஃபில்அப் பண்றேன்ட்டு அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் எடுத்துக்காம நிச்சயமாக அரசாங்கம் நமக்காக இருக்கிறது, நம்மளோட தேவைகளை அது பூர்த்தி செய்யும் என்ற நம்பிக்கையோட, அதே போல சிலிண்டர் யூசேஜ் பண்ற அந்த குடும்ப தலைவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். எவ்வளவோ கன்சம்ஷன் நம்ம கம்மி பண்ணிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த மாதிரியான கிரைசிஸ் வீட்டில் வந்தா என்ன பண்ணுவோம், நாட்டில் வந்தா என்ன பண்ணுவோன்றத சமயோஜிதமா புத்திசாலித்தனமா செயல்பட்டு அந்த ஃபியூயல் கன்சர்வேஷனுக்கு இப்போவாத நம்ம மதிப்பு கொடுத்திருந்தோம்னா கண்டிப்பா இந்த மாதிரியான நிலைமைகளை எல்லாம் எப்படியும் நம்ம தாண்ட முடியும். எதையும் தாண்டக்கூடிய சக்தி இந்தியாவிற்குண்டு. நம்பிக்கையோடு இருப்போம். இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றி. நேயர்களே, மீண்டும் நாளை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.